வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். இன்றைய நாளின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டுப்பற்று விஷயத்தில் ட்ரம்பின் அணுகுமுறையும் எனது தத்துவமும் ஒன்றே. அமெரிக்காவைச் சேர்ந்த லெக்ஸ் ஃப்ரிட்மேனுடனான பாட்காஸ்ட் கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கு தொடர்பாக போலியான கதைகள் பரப்பப்பட்டாலும் இறுதியில் நீதி வென்றது. நீதிமன்றம் தனக்கு நற்சான்றிதழ் வழங்கியதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். தனது குழந்தை பருவம் முழுவதும் அதீத வறுமையில் வாடியதாக பிரதமர் மோடி வேதனை. வெள்ளை நிற ஷூக்களை பாலிஷ் போட சாக்பீஸ் தூளை சேகரித்ததாக உருக்கம். மொழிக் கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே ரூபாயின் குறியீடு ரூ என மாற்றம். தமிழை பிடிக்காதவர்களே இந்த விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். வெற்று பட்ஜெட்டை மறைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ ஷூட் நடத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம். கடன் வாங்குவதில் சாதனைகளை முறியடித்த முதலமைச்சர் என்றும் காட்டம். தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறி தவறான தகவல் மூலம் மக்களை ஒன்றிணைக்க முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று தொடக்கம். சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதும் இன்று விவாதம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக அரசுடன் கைகோர்த்து மத்திய அரசுக்கு எதிராக தேமுதிக போராடும் என பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தமிழக பட்ஜெட்டில் உள்ள அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் கருத்து. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். திமுக அரசு பற்றி ஓர் ஊழல் இலக்கியமே எழுதலாம் என்றும் ஆவேசம். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று பாஜக சார்பில் போராட்டம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து அறிவிப்பு. அதிமுக பலவீனமாகி வருவதாக தொண்டர்கள் நினைப்பதையே செங்கோட்டையனின் குரல் ஒலிக்கிறது. நாகரிகம் அநாகரிகத்தை யாரும் அவருக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை என்றும் டிடிவி தினகரன் கருத்து. ஈகோவை விட்டுக் கொடுத்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். வாணியம்பாடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களை கூட்டணியில் கேட்டுப்பெற முயற்சிப்போம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. கூட்டணிக்காக அணி மாறுவோம் என நினைக்கக்கூடாது என்றும் திட்டவட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பை வலியுறுத்தி திருப்போரூரில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் பேரணி. மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என உச்சநீதிமன்றமே கூறிய பிறகும் தமிழக அரசு மறுப்பு ஏன் என்றும் கேள்வி. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். வெளிநாடு சென்று வந்ததால் தனது தந்தைக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதாக மகன் அமீன் விளக்கம். ஏ.ஆர். ரஹ்மானின் முன்னாள் மனைவி என தன்னை அழைக்க வேண்டாம், சாய்ரா பானு அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்த டிராகன் க்ரூ 10 விண்கல குழு. நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் உற்சாகம். பாகிஸ்தானில் ராணுவ வாகனங்கள் மீது நடத்திய தாக்குதலில் 90 வீரர்கள் கொல்லப்பட்டதாக பலூச் கிளர்ச்சிப் படை அறிவிப்பு. 5 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக பாகிஸ்தான் போலீஸ் மறுப்பு. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. துணை லோகோ பைலட் தேர்வுக்காக தமிழக தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு மையம் ஒதுக்கிய விவகாரம். தேர்வர்கள் ரயிலில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்றும் ரயில்வே விளக்கம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் அதிர்ச்சி. நெல்லை சந்திப்பில் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்திய பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். சென்னை கோட்டூர்புரத்தில் படப்பையைச் சேர்ந்த ரவுடி உட்பட 2 வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். சென்னையில் இரவு நேரங்களில் பைக் ரேஸில் ஈடுபட்டு பொதுமக்களை பதறவிடும் இளைஞர்கள். காவல்துறைக்கே சவால் விடும் வகையில் வீடியோ வெளியிட்டு அலப்பறை. சென்னை ராமாபுரம் பகுதியில் பழைய பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். திருப்பூர் வளையங்காடு பகுதியில் பின்னலாடை நிறுவனத்தில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததால் சிலிண்டர் வெடிப்பு. சிதறி வெளியே ஓடிய தொழிலாளர்கள். தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரசின் கோடிக்கணக்கான சொத்துக்களை மீட்பது எப்படி? நிர்வாகிகளுடன் மேலிட பொறுப்பாளர்கள் திடீர் ஆலோசனை.
விசிகவுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதற்காக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் திருமாவளவனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. 1000 பானைகளுடன் ஊர்வலமாக சென்று வரவேற்ற பெண்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தமிழ்நாடு கிராம வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையன். அலாரம் அடித்ததால் அலறியடித்து ஓடிய நிலையில் தப்பியது பணம். திருப்பூரில் மெடிக்கலில் மாத்திரை வாங்க சென்றவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. மருந்தக ஊழியர்கள் போராடியும் காப்பாற்ற முடியாததால் சோகம். கோவையில் ஆண் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக 6 பெண்கள் உட்பட 7 பேர் கைது. கன்னியாகுமரியில் உள்ள தம்பதியிடம் இருந்து குழந்தை மீட்பு. சட்டவிரோதமாக தத்தெடுத்த தம்பதியிடம் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை மொத்தமாக அவிழ்த்து விட்டதால் பரபரப்பு. தள்ளுமுள்ளுவால் சரிந்த பந்தல். கூட்டத்தை தடியடி நடத்தி கலைத்த போலீஸ். சென்னை கோட்டத்தில் 3 இடங்களில் ரயிலை கவிழ்க்க திட்டமிட்டுள்ளதாக இமெயிலில் மிரட்டல். சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் இளைஞரை கைது செய்தது ரயில்வே சிபிசிஐடி. வங்கிகளில் கிரெடிட் கார்டு வாங்கி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததும் அம்பலம். கோவையில் தொழிலதிபரின் மகனை கடத்தி 12 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம். ஈரோடு மாவட்டம் பவானியில் சிறுவனை மீட்ட காவல்துறை. கார் டிரைவர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தந்தையின் சொத்தில் பங்கு கேட்டு டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர். போதையில் இருந்தவரை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் அரசு பேருந்து மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. மின் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நேர்வதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். கன்னியாகுமரி மாவட்டம் காரவிளையில் திருமணத்திற்கு பதிவு செய்து காத்திருந்த நபரிடம் 8 சவரன் நகை திருட்டு. மாப்பிள்ளை பார்ப்பது போல் வந்து கைவரிசை காட்டிய மதுரையைச் சேர்ந்த 4 பெண்கள் கைது. தனியார் போட்டோ லேப் நிறுவனத்தில் 20 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி. தலைமை அலுவலக கணக்காளர் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 90 வயது மூதாட்டி அடித்து கொல்லப்பட்ட விவகாரம். 2 கிராம் நகைக்காக கொலை செய்து தப்பி ஓடிய 2 இளைஞர்கள் சிறையில் அடைப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கை கால்களை கழுவ வாய்க்காலில் இறங்கிய இளைஞரின் கையை கடித்த முதலை. இடது கையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை. உடுமலை வனச்சரகர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இரவு முழுவதும் காத்திருந்த மலைவாழ் மக்கள். வனப்பகுதியில் விளையும் பொருட்களை எடுத்தால் வனச்சரகர் தகாத வார்த்தையில் பேசுவதாக குற்றச்சாட்டு. பிரபல எழுத்தாளர் நாரும்பு நாதன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். அரசு நடத்தும் பொருணை இலக்கிய விழாவில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் புகழாரம். மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி இளைஞர் உயிரிழப்பு. சீனாவில் பணியாற்றியவர் ஊருக்கு விடுமுறைக்கு வந்தபோது நேர்ந்த சோகம். திருவண்ணாமலை அருகே இளம் பெண்ணை கொலை செய்து கிணற்றில் வீசிய கொடூரம். காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்ற காதலன் கைது. வந்தவாசி அருகே ஆடுகளை கடத்திச் சென்ற கும்பல் கார் பழுதாகி நின்றதால் தப்பி ஓட்டம். ஆடுகளுக்கு ஸ்ப்ரே அடித்து நூதன முறையில் கடத்த முயன்றது அம்பலம். வார விடுமுறையை ஒட்டி ஊட்டி தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள மலர் ரகங்களை பார்த்து உற்சாகம். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூரில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சுவாமி தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற பக்தர் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விராமதி பேய் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்பிடித்த மக்கள். பகுதி நேர ஆசிரியராக 13 ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வருவதாக ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சீட்டு எழுதி வைத்து பக்தர் வேதனை. அதிகாரிகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்குமாறும் அம்மனிடம் வேண்டுதல். கேரள மாநிலம் மலப்புரத்தில் பேருந்தும் டெம்போ வாகனமும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் 2 கல்லூரி மாணவிகள் உயிரிழந்த சோகம். கர்நாடக காவல்துறை வரலாற்றில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான MDMA போதைப் பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 2 கைது. ஆந்திர மாநிலம் கொட்டாஞ்செருவு பகுதியில் அரசு பேருந்தின் ஸ்பேர் டயர் மீது படுத்து பயணித்த நபர். போதை தலைக்கேறிய நிலையில் 15 கிலோமீட்டர் பயணம். பயணிகள் அதிர்ச்சி. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் அப்டேட்டுகள் விரைவில் வெளிவரும். நடிகை மமிதா பைஜு தகவல். வைரமுத்தியம் ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவில் நாடாளுமன்றம் செல்ல ஆசையா என கவிஞர் வைரமுத்துவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி. நாடாளுமன்றம் தன்னை பற்றி கனவு கண்டால் அதை பற்றி யோசிப்போம் என்றும் பதில். தமிழ் சினிமாவில் 80களில் முன்னணி நடிகர்களுடன் காமெடியில் கலக்கி வந்த நடிகை பிந்து கோஷ் காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் மரணம்.
இந்தியாவால் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி அபு கத்தால் பாகிஸ்தானில் சுட்டுக் கொலை. ஜீலம் பகுதியில் பாதுகாப்பு வாகனங்களோடு சென்றபோது கொல்லப்பட்டதாக தகவல். ஐரோப்பிய நாடான வடக்கு மாசடோனியாவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் பயங்கர தீ விபத்து. 51 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் திரும்பினார் சாம் கரன். சிஎஸ்கே ஜெர்சியில் மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கும் வீடியோவை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.